சின்ன குழந்தை 4 மாச குழந்தை அந்த குழந்தைய வந்து சளின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதாவது 10 வயசுக்கு போட வேண்டிய குழந்தையோட இன்ஜெக்ஷனை 4 மாச குழந்தைக்கு போட்டதுனால அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, லங்ஸ் பக்கத்துல சின்னதா ஹோல்ஸ் வேற போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக இதுவாகுமா? ஒரு 4 மாச குழந்தைக்கு போயிட்டு இது மாதிரி லங்ஸ் பக்கத்துல ஹோல்ஸ் போட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்க. என்னோட நேம் அமலிங்க. நான் துறைமுகம் தொகுதியில இருக்கேன், மகளிர் அணியில் இருக்கேன். ஆக்சுவலாக என்ன இது பிரச்சனைனா, ஒரு சின்ன குழந்தை 4 மாச குழந்தை அந்த குழந்தைய வந்து சளின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. சளிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே குழந்தைக்கு கொஞ்சம் லைட்டாக மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. சரி, அப்படியே கண்டினியூட்டி பண்ணி டேப்லெட் கொடுத்துட்டு அப்படியே சிரப் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா, 2 குழந்தைங்க அங்கே ஒரே டைமில் ஒரு கொஞ்சம் நேம், அதாவது கனிஷ்கா அப்புறம் இன்னொரு பேர், 2 நேமும் சேமாக இருக்கிறதுனால 4 மாதம் குழந்தைக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை, அதாவது 10 வயசுக்கு போட வேண்டிய குழந்தையோட இன்ஜெக்ஷனை 4 மாச குழந்தைக்கு போட்டதுனால அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதை பேரண்ட்ஸ் கேருக்காவது இன்ஃபார்ம் பண்ண இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்க இது குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகும்போது இருங்க குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணிட்டு குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, லங்ஸ் பக்கத்துல சின்னதாக ஹோல்ஸ் வேற போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக இதுவாகுமா? ஒரு 4 மாச குழந்தைக்கு போயிட்டு இது மாதிரி லங்ஸ் பக்கத்துல ஹோல்ஸ் போட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி உங்க குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சுங்க, இது மாதிரி பண்ணியிருக்கோம், இது மாதிரி குழந்தை இறந்துருச்சுட்டு. இந்த பிரச்சனை எங்களுடைய சார் விஜயகுமார் சாருக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் இங்க துறைமுகம் சார்பா எங்க அந்த குழந்தை துறைமுகத்துல இருக்குது அப்படின்றதுனால துறைமுகம் சார்பா அவங்க பேச வந்திருக்காரு. பேச கொஞ்சம் அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? ரொம்ப அநியாயங்க இதெல்லாம். டிசி பாத்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப பிரச்சனை. அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதுனால பின்னாடி இருந்த அப்படியே எல்லா போலீஸுமே லேடிஸ் நாங்களாம் பக்கத்துல நிக்கிறோம், எங்களெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே தர எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஓட விடுறாங்க. அவர் அவ்வளோ கொடி இது பண்றாங்க. அப்படி என்ன சொல்றது, சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து வண்டி மேல ஜீப்ல ஏத்திட்டு 1/2 மணி நேரமா சுத்த விடுறாங்க. ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது, D1 ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு. கூட்டே வரல. 1/2 மணி நேரம் நாங்களும் பின்னாடி அந்த வண்டி பின்னாடியே சுத்துறோம், நாய் மாதிரி சுத்த விடுறாங்க. ஒரு அரெஸ்ட் பண்ணவங்கன்னா எங்க கொண்டு வரணும், ஸ்டேஷன் கொண்டு வரணும். அது மாதிரி ஸ்டேஷனுக்கே கொண்டு வரல, நாய் மாதிரி 1/2 மணி நேரம் சுத்தி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தனுமே ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க போடலங்க. எஃப்ஐஆர் கூட போடாம அப்படியே இறங்குங்கன்னா எப்படிங்க இறங்க முடியும்? என்ன பிரச்சனை வந்திருக்கு, எதுக்கோசம் எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அவர் கேட்கிறாரு. இது மாதிரி பிரச்சனைங்க, இது மாதிரி போடுறோம் அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணமா இல்லையா? எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல. அப்ப இங்க என்ன நடக்குது? அராஜகம் தாங்க நடக்குது. இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் செம்மையான அராஜகம் நடக்குது. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தாங்க. எங்களை எதுலையுமே